நமசிவாயா. நான் கடந்து வந்த ஆன்மீக பாதை மிக மோசமானது. அதாவது சாலையே இல்லாதது, படுகுழியானது, வெறியும் இந்த கண்ணாடி துண்டுகள் நிரம்பிய பாதை, கம்பிகள் நிறைந்த பாதை, வேளாமுள்ளு நிறைஞ்ச பாதை, சொனையான கத்திகள் நிறைந்த பாதை, கண் இமய முடியின் மெலிவான பாதை. இத்தனை பாதையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் 16 வயதிலே அதாவது 100 வயதுக்கு வாழக்கூடிய அத்தனை நீண்ட பயண வாழ்க்கை 16 18 வயதுக்குள்ளே வாழ்ந்து முடித்திருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவர்களுக்குத்தான் இந்த கடுமையான பாதை சுலபமான பாதையாக மாற்றிக்கொள்ள சூட்சுமம் படைத்தவர்கள். அதாவது நல்லதை மட்டும் அனுபவிக்க வேண்டும், கெட்டதை எல்லாம் தவிர்க்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கஷ்டங்கள் வரும்போது அதை கண்டு நாம் துவண்டு போக வேண்டும் என்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எப்போதுமே நிம்மதி இருக்காது. அதிகமான சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதிகமான துக்கமாக இருந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக நினைத்து பயணிப்பவர்களுக்குத்தான் உண்மையான ஆன்மீக பாதை உங்களை கொண்டு செல்லும். இப்படி எனக்கு இந்த மாதிரி ஆன்மீக பாதையிலே பல சூச்சங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்து கிடைத்திருக்கிறது. எனக்கு துன்புறுத்தல்களும் எனக்கு வேதனைகளும் இன்னல்களும் அதிகமாக கிடைத்திருக்கிறது, எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலத்திலையும். அதையெல்லாம் கண்டு நான் வியந்து போனதும் இல்லை, பயந்து போனதும் இல்லை. அன்பாத்ம சொந்தங்களே, நான் சாதிக்க பிறந்தவள், சாக பிறந்தவள் அல்ல என்பதை பல தருணத்தில் நான் உணர்ந்துள்ளேன். என்னை உணர்த்தி உள்ளது பிரபஞ்சம். அதாவது சிவபெருமானின் உடன் உரை கொண்ட உண்மையவள் நான் தான் என்று தான் எல்லா பதிவிலும் சொல்லுவேன். இது எப்படி? ஈரேழு லோகத்தை ஆட்சி செய்கின்ற பரம்பொருளுக்கு இணையாக உன்னை நீ பேசிக்கொள்கிறே என்று எல்லாம் கம்பநாட்டிகள் நினைக்கலாம். அதாவது புறக்கண்ணால் பார்க்கும் கம்பநாட்டிகள், அகக்கண்ணால் பார்க்கும் நல்லவர்களுக்கு நான் யார், எதற்காக இவ்வளோ பெரிய வார்த்தை மீடியாஸில் சொல்லுகிறேன் என்று உணர்வார்கள். அப்படியாப்பட்ட நல்லவர்கள் வாழணும், கெட்டவர்